சீனு. ஏய் மாயா, கையை கொடு. பாத்து பாத்து மேல வா. பாத்து. என் கையை பிடிச்சுக்கோ நல்லா. ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்ல. மாயா, என்ன மாயா, என்ன நடந்துச்சு? சீனு, கார்ல மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள முழுகி மயக்கம் தெளியுது. அப்பதான் எனக்கே தெரியுது நான் வாட்டர் டேங்க்குள்ள இருக்கேன்னு. இதெல்லாம் திட்டம் போட்டு நடந்திருக்கு சீனு. என்ன தொட்டிக்குள்ள கைய கால கட்டி கொல்ல பார்த்திருக்காங்க. இதெல்லாம் அந்த புவனோட வேலையா தான் இருக்கும். மாயா தன் கணவருடன் ஒரு சிறிய ஜவுளி கடையை ஆரம்பிச்சு தன் திறமையாலையும் உழைப்பாலையும் இந்த மாவட்டத்திலேயே அதிக வியாபாரம் நடக்கும் கடையாக டெவலப் பண்ணிருக்காங்க. மாயா மேடைக்கு வரவும். மாயா மேடைக்கு வரவும். மாயா. அண்ணி போங்க. இதான் சரியான சந்தர்ப்பம், சீக்கிரம் போங்க. தோ மாயா வந்துட்டாங்க. அண்ணி, இவளுக்கு அவார்டு கொடுக்காதீங்க அண்ணி. ஏய், என்ன பத்மா, என்னாச்சு? அண்ணே, நான் சில விஷயங்கள்லாம் பேசணும். நீ இப்போ இங்க என்ன பேச போற? அண்ணே, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கண்ணே. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிதான் ஆகணும். ஐயா, இந்த கடையோட உண்மையான உரிமையாளர் என் புள்ள சீனுதான். வேற ஒரு தேவைக்காக இந்த மாயா பேர்ல கடையை மாத்தி எழுதுனாங்க. அதுக்காக அவார்டு தூக்கி இவளுக்கு கொடுக்க முடியுமா? இந்த அவார்டு முறைப்படி என் புள்ள சீனுக்கு தான் கிடைச்சிருக்கணும். பத்மா, மேடையில பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் இங்க பேசுற விஷயமா சொல்லு. பேசிதான் ஆகணும். நீ எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? பத்மா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். இல்லண்ணே, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அவார்டு என் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். ஏய், நீ பேசாத. என்ன? ஏய் பத்மா, இந்த அவார்டை வாங்க உனக்கு என்னடி அருகதை இருக்கு? உன் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை தடுத்துட்டு எல்லா பெருமையும் நீயே அடையலாம்னு நினைக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, தப்புமா, இப்படி பேசாதீங்க. மாயா இல்லாம நான் இந்த தொழில சாதிச்சிருக்கவே முடியாது. அதனால இந்த அவார்டு வாங்குறதுக்கு முழு தகுதியும் மாயாவுக்கு தாம இருக்கு. சத்தம் போடாம கீழே இறங்கி வாங்கம்மா. என் பையனையே இவ எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. எல்லாரும் பாத்தீங்கல்ல? ஆனா நான் இந்த அவார்டை மாயாவுக்கு கொடுக்க விட மாட்டேன். சீனுக்கு தான் கொடுக்கணும். அண்ணா, என் பிள்ளையோட கடைய அவ பேர்ல எழுதி வாங்கிட்டு இன்னைக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் அவளுக்கு கிடைக்கிறது மட்டும் நியாயமான? அம்மா, இந்த கடை இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே மாயாதான். ஆட் போட்டு நிறைய சேல் பண்ணி அவளும் இந்த கடைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காமா. அதுக்காக விருது அவ வாங்கிட்டு போவாளா? இப்ப கூட உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றல நீ? அத்தை, மேடையில சீனுவை கூப்பிட்டு தான் அந்த அவார்டை வாங்கணும்னு இருந்தேன். நீங்க புரியாம பேசாதீங்க அத்தை. நீ என்னடி என் புள்ளைக்கு பிச்சை போடுறது? அங்க முதல்ல என் புள்ளைக்கு தான் கௌரவம் கிடைச்சிருக்கணும். ஏய், என்னடி பேசுற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. அத அவங்களே புரிஞ்சுக்கிட்டாலும் நீ கெடுத்துடுவ போல இருக்கே. பத்மா, அவதான் சொல்றாள, மேடம் மேல சீனுவை கூப்பிட்டு தான் விருது வாங்கணும்னு நினைச்சேன்னு. அதுவும் இல்லாம அவ என்னைக்குமே சீனுவை விட்டு கொடுத்ததே இல்ல. அப்புறம் ஏன் பத்மா இப்படி பேசுற? அண்ணியோட இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். சீனு முக்கால்வாசி அவளுக்கு சரியான வேலைக்காரனாவே ஆயிட்டான். அதை எப்படி பெத்த மனசு தாங்கிக்கும்? நீ என்ன இப்ப எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறியா? எங்க அக்கா ஏற்கனவே மாயா மேல சம கடுப்புல இருக்காங்க. நீ அவங்கள ஏத்தி விடுற மாதிரியே பேசுற. மாமா,
என்ன எப்பவுமே கலகலப்பா இருக்கிற ஆளு என்ன அக்கா பண்ணதை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பின்ன மச்சான், அவளுக்கு மாயாவை பிடிக்கலங்கிறதுக்காக இன்னைக்கு விழாவில் அவ நடந்துகிட்ட விதம், வீட்டுக்கு வந்து அவ சண்டை போட்ட விதம், இதையெல்லாம் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். இவளை எப்படி திருத்த போறேன்னே தெரியல மச்சான். இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா மாமா, மாயாவுக்கும் சீனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, அக்காவுக்கு மருமக மேல இருக்கிற கோவம் போயிட போகுது. அப்புறம் அக்காவோட கவனம் முழுக்க பிறந்த குழந்தை மேலதானே இருக்கும். சரியா சொன்னீங்க மச்சான். ஆனா இந்த விஷயத்த மாயாவும் சீனும் ஏன் தான் தள்ளி போறாங்கன்னு தெரியலையே. மாமா, இத பத்தி நீங்க தான் சீனு கிட்ட பேசணும். மச்சான், இத பத்தி ஒரு அப்பாவா நான் எப்படி சீனு கிட்ட பேச முடியும்? இங்க பாருங்க, நீங்க அவங்ககிட்ட மாமாங்கிறத தாண்டி ஒரு நண்பனா அவங்ககிட்ட பழகுறீங்க. நீங்க தான் மச்சான் அவங்ககிட்ட இதை பத்தி பேசணும். அவ்வளவுதானே? நான் நேரா அவங்க கிட்ட போய் பேசுறேன். நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆனா நீங்க இப்படி சோகமா இருக்க கூடாது. மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. எங்க சரிங்க பாப்போம், அப்பதான் போவேன். மச்சான், அவ்வளவுதான் மாமா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். அத்தை, ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? எதுக்கு வந்த? சாப்பிட வாங்க அத்தை. என்ன ரொம்ப நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்க? ஏன் என்ன கொல்றதுக்கு சாப்பாட்டுல ஏதாவது விஷம் வச்சிட்டியா என்ன? ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை மதிக்க கூடாதுன்னுலாம் இல்ல. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிக்காது. உன்னை என் மருமகளா என்னைக்குமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீ என் மகனுக்கு ஏத்த பொண்ணும் இல்ல. ஆனா எப்படியோ அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட பாரு. உனக்காக அவன் விஷம் குடிப்பான்னு சொல்லிட்டு தெரியறான். கொஞ்ச நாள் அவன் என் பிள்ளைங்கிறதே மறந்துடுவான் போல இருக்கேன். ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் நடக்காது. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா என் புள்ள கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது. டே சீனு, எந்த வீட்டுலதான் மாமியார் மருமக சண்டை இல்ல? இல்ல மாமா, அம்மா மாயா கூட சண்டை போறது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆனா வீட்ல இருக்கிற சண்டை ஊர் முன்னாடி வந்துருச்சு. அதான் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு இதை தீக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல மாமா. மாப்ள, இது எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி மாமா? மாப்ள, உனக்கும் மாயாவுக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைய, பத்மாக்காவுடைய நினைப்பு பூராவுமே குழந்தை மேல போயிடும்டா. அதுக்கப்புறம் அக்கா மாயா பக்கமே திரும்பாது. டேய், ஒரு வீடுன்னு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வைய, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த சண்டையும் காணாம போயிடுமாப்ல. அதுக்காக நீங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நானும் சீனுவும் கணவன் மனைவியா வாழ்ந்ததே இல்ல. ஆனா அதனால எங்களோட அன்பு துளி கூட குறைஞ்சதே இல்ல.